தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது ரமலான் பண்டிகை. பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை, அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. RSS அமைப்பு இந்தியாவின் ஆலமரம் என பிரதமர் மோடி புகழாரம். இந்தியாவை வலிமையான நாடாக்க அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான திட்டத்தை இப்போதே தயாரிக்க வேண்டும் என்றும் நாக்பூரில் பேச்சு. திமுகவை வீழ்த்த யார் எந்த திட்டம் போட்டாலும் அதனை வீழ்த்தும் வலிமை திமுகவிடம் இருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக பேச்சு. தொண்டராகவும் பணியாற்ற தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஒருவரே மீண்டும் மாநில தலைவராக வர கட்சி விதிகளில் இடம் இருப்பதாக முன்னாள் தலைவர் தமிழிசை கருத்து. LPG டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அறிவிப்பு. சென்னையில் காவல்துறை எச்சரிக்கையை மீறி தொடரும் பைக் ரேஸ் போட்டிகள். தியாகராய நகரில் சாகசத்தில் ஈடுபட்டு ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர்களை தேடி வரும் காவல்துறை. கேரளாவில் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் கேட்டை உடைத்து புகுந்த வேன். சுதாரித்துக் கொண்டு சிறார்கள் தப்பி ஓடியதால் உயிர் தப்பினர். குஜராத் மாநிலம் சூரத்தில் பார்வையாளர்களை கவர்ந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகம். கத்தாரில் கால்பந்து மைதானத்தில் பிரம்மாண்ட தொழுகை நிகழ்ச்சி. சென்னையில் நடந்த கால்பந்து போட்டியில் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணி வெற்றி. ரொனால்டினோ, ரிவால்டோ, விஜயனுக்காக அரங்கத்தில் விசில் சத்தம் அனல் பறந்தது. புதிய தோற்றத்துக்கு மாறிய நடிகர் அஜித். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த புகைப்படம் வைரல்.